ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கத்திரி செடி களை வெட்டுற வேலைங்க இன்றைக்கி. காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கத்திரி செடி களை வெட்டுறதுக்கு வந்துட்டேங்க. கத்திரி செடி வந்து ஏற்கனவே கடல புண்ணாக்கு இது வேப்ப புண்ணாக்கு வாங்கி களை வெட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வேப்ப புண்ணாக்கு மட்டும் வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சு ஒரு மாதம் கழித்து கடல புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கையும் கலந்து நம்ம வச்சு விட்றணும். இப்போ வந்து வேப்ப புண்ணாக்கு மட்டும் வைக்கணும். ஏன்னா பூ வைக்கும்போது இன்னும் கரெக்டாக ஒரு 30 நாளில் பூ வச்சுக்கும். அந்த பூ வைக்கிற கண்டிஷனில் வந்து புழு பூச்சி இது மாதிரி சொத்துக்காய் வரக்கூடாதுங்கிறதால இந்த டைம் பார்த்து கரெக்டாக நம்ம வேப்ப புண்ணாக்கு வச்சு இப்படி மண் அணைச்சிடணுங்க. வச்சுட்டு நம்ம தண்ணி கட்டினோம்னாலும் அது வந்து என்ன பண்ணும், அப்படியே தண்ணியில் மிதந்து போயிடும். புண்ணாக்கு தானே, அதனால் மிதந்து போயிடும். நம்ம அதை வச்சுட்டு சுற்றியும் இப்படி மண் அணைச்சி விட்டோம்னா செடிக்கும் அமைப்பாக இருக்கும். செடி வந்து அந்த புண்ணாக்கு வேறு இடத்துல போகாத அப்படியே ஊறிக்கிட்டு நல்லா கசப்பு தன்மையெல்லாம் அதில் இருந்துக்கிட்டு புழு பூச்சி வைக்காது இருக்குங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இந்த வேலை தாங்க.